பசுபதி சார் ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட் பண்ணார். நீங்க தான் பண்ணணும், நான் வந்தா லிஸி வந்தா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணாரு. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல் டு ஹிம் ஃபார் டூயிங் திஸ் ஃபார் மீ. ஏன்னா என்னோட கெரியர்ல எனக்கு தெரிஞ்சு எனக்கு யாருமே இதை பண்ணல. எனக்காக நின்ற டேரக்டர்ஸ் இருக்காங்க, ஐயோ யாருமே பண்ணலன்னு அப்படி சொல்லக்கூடாது, எனக்காக நின்றுருக்காங்க. ஆனா இவ்வளோ ஸ்ட்ராங்கா தி டீம் ஃபாட் அவுட் அண்ட் தே காட் மீ இன். எஸ்பெஷலி பசுபதி சார். ஐ திங்க் இங்க இருந்தா டேக் ஆஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நான் எப்ப பாரு சொல்லுவேன், எனக்கு அந்த த்ரெஷ்ஹோல்ட்ல நிக்கிறேன்னு ஃபீல் ஆகுது, ஆனா எனக்கு அந்த பிரேக் த்ரூ வர மாட்டேங்குது அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்ன அந்த த்ரெஷ்ஹோல்ட்ல இருந்து அந்த பிரேக் த்ரூக்கு இப்படி தள்ளி விட்டது அவர் மாதிரி இருக்கு எனக்கு. எனக்கு கோ கோ ஹேவ் ஃபன் அப்படிங்கிற மாதிரி. அவருக்குள்ள எப்படி அந்த கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆச்சு? இதுல லிஸி ஆண்டனி இருந்தா பெர்ஃபெக்ட்டா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பசுபதி சாருக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்படி பில்ட் ஆச்சு? எதை பார்த்து? அவரு நான் வந்து பைசன்ல மீட் பண்ணும்போது அவர் எடுத்தோன்னே என்கிட்ட சொன்னது, எனக்கு உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் லிஸி. ஓகே, ஏதாச்சும் நோட் பண்ணி சொன்னாரா? ப்ளூ ஸ்டார்ல இருந்து எல்லாமே சொன்னாரு எனக்கு. நான் எப்பவுமே டீமுக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட உங்க நம்பர் என்கிட்ட இல்லாதனால நான் எப்பவுமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த டீமுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பத்தி சொல்லியிருக்கேன், யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டாரு பைசன்ல. நான் அப்படியே அவரை பார்த்துட்டு, இல்ல சார் சதிகாரனுங்க பண்ண மாட்டாங்க சார் அப்படின்னு. அதுல என்ன சார் அவளுக்கு ஒரு சந்தோஷம், சொன்னா இந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுருமா அப்படிங்கிற மாதிரி. பண்ணல சார், யாருமே பண்ணல அப்படின்னு. நான் அவருக்கு அவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காரு.